காமாத்தம்மன் கோயில் அமக்கலமா இருக்குத. என்னது கோயில் வேலை இவ்வளவு மந்தமா நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இதை கவனிக்கவே மாட்டீங்களா? ஆமா, நம்ம கை காசு போட்டு பணம் செலவு பண்றோம் பாரு. யார் யார்கிட்டயோ வசூல் பண்ணி கோவில் கட்டி கொடுங்க நீங்க இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இங்க வேலை எப்படி நடந்தா நமக்கு என்ன? 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க பாரு 5000 ரூபாய்க்கு கணக்கு எழுத போறாரு. உனக்கு என்ன வந்தது? இது ரொம்ப அநியாயம் சொல்லிட்டேன் நான். இது அநியாயம் இல்லடா, தொழில் தர்மம். அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரைக்கும் இதையத்தான் பூசி முழுகிட்டு இருக்கணும். இப்ப உனக்கு என்ன புரிஞ்சது? நீ அடிச்சுக்கிட்ட, நீ அடிச்சுக்கிட்ட, நான் அடிச்சுக்கிட்டேன். நான் ஜாடா இல்லையா? என்னமோ உங்க ஒப்ப விட்டு சிமெண்ட் மாதிரி கொட்டுற. இல்லைங்க, இந்த அளவுக்கு சிமெண்ட் கலந்தாதான் கோயில் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கோயிலா ஸ்ட்ராங்கா இருக்க கூடாதுடா, இடியணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு துட்டு வரும்டா. கோயில் இடிச்சு போனா பழி உங்க மேல தானங்க வரும். பழி என் மேல வருதா? அட போனா கேன போயல. பழியும் வராது புளியும் வராது, தெய்வ குத்தம்னு சொல்லிக்குவாங்க. அவன் பால்ல தான் தண்ணி கலப்பா, ஆனா இவரு தண்ணிலே பால் கலக்குறவரு. சொன்ன வேலையை செய்வியா? நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற சொல்றதை கேட்க நான் ஆளு. நீங்க சொல்லுங்க கேட்க. எனக்கு தாலி கட்டுன்னு சொன்ன கேட்டியா? இப்ப இவன் என்ன நீ வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. என்ன தைரியம் இருந்தா எனக்கு வேண்டாங்க, எனக்கு ரோஷம் இருக்க கூடாதுங்க. இனிமே நீ உன் புருஷனும் ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்யக்கூடாது. அடுத்த காலி பண்ணுங்க. அவருக்கா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா? அண்ணாண்ணா இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அண்ணங்கிறியா? அந்த உறவெல்லாம் எனக்கே செத்து போச்சு. நடைய கட்டுங்க. அடி வணக்கம் தம்பி. என்ன தம்பி, கோவில் வேலையெல்லாம் எப்ப கட்டி முடிக்க போறீங்க? ஊர்ல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் கட்டிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல. நீ என்ன பண்ற? ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. இன்னும் 5 லட்சம் ரூபாயா? ஆமையா, அதான் கோயிலுக்குன்னு சொன்னா கட்டு கட்டா குடுக்குறாங்க, கட்டி கட்டியா குடுக்குறாங்கல்ல. அவளே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துரு. இல்லாட்டி உண்டி இல்லாத குளிக்க எடுத்துட்டு வா, அப்பதான் வேலை நடக்கும். இல்லன்னா வேலை நின்னுடும். என்னமோ முறைக்கிறானே, தர்மகர்த்தானா சும்மா விட்டுருவானா? அவனும் சுரண்டி இருப்பான். இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? ரோட்ல மோளம் கொட்டுறவன், கூத்தாடுறவன், இந்த பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு தெரியறான். இவனை நம்பி நான் கான்ட்ராக்ட கொடுத்தறேன், என் கழுத்துல நானே சுருக்க மாட்டிக்கிட்டேன். என்னமாச்சு? வயிற்றுல குழந்தை புரண்டு கிடக்குது. என்னால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. போப்பா சீக்கிரம். குழந்தையின் தெய்வம் ஒண்ணும் பண்ண. அந்த தெய்வத்தையே மனைவி வயிற்றுல சுமத்திட்டு இருக்கா. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. வேணும்னா என் உயிரை எடுத்துக்க.
சார் அதிர்ஷ்ட லட்சுமி லாட்டரி சார். வேண்டாப்பா. 50 லட்சம் சார். 2 ரூபா தான் சார். கடைசி டிக்கெட் சார். வேண்டாம்னு சொல்றேன்ல. 2 ரூபா தான் பாருக்கு. பஸ்ஸுக்கு வேணும். சார் ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். கடைசி டிக்கெட் சார். சார் என்ன தம்பி இப்படி புடிவாதம் பிடிக்கிற? வேண்டாம் விடுப்பா. சார் ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். அக்கா நீங்களாவது சொல்லுங்கக்கா. கடைசி டிக்கெட்டுக்கா 50 லட்சம்க்கா. குழந்தைய வாங்கிச்சுக்கா. கண்டிப்பா 50 லட்சம் உங்களுக்கு தான்க்கா. நீங்க குடுக்குற காசுல தான்க்கா நான் சாப்பிடணும். எங்க பையனை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு சீட் வாங்குங்க. பொண்ணு பிறந்தாலே செலவுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு கூட்டு வந்த முத நாளே நடக்க வைக்கிறா பத்தியா? நடக்கிறது நம்மளுக்கு என்ன புதுசா? ஒரு ஏழைக்கு உதவி செய்யறோம் நினைச்சிட்டு வாங்குங்க. தேங்க்ஸ் சார். மடி மீது தலை வைத்து விடியும் வரை பெணாத்துவோ. உங்க மாப்பிள்ளைய தங்கச்சியா வந்திருக்கிறாங்க. மாப்பிள தங்கச்சியா செத்து போயிட்டாங்க. போ. குழந்தை பிறந்திருக்குதா மாம சீர் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. யாரு அது ராகு காலத்துல பிறந்தவன்? 5 பைசாக்கு கமர் கட்டை வாங்கி கொடுத்து விடு. போ. என் பேச்ச கேட்காம ஓடி போன ஓடுகாலியோட குழந்தைக்கு நான் சீர்வரிசை செய்யறதா? டாய், அவளுக்கு என்னைக்கோ கருமாதி பண்ணிய கழுத்தை பிடிச்சி வெளியதில்லை அந்த தரித்திரம் பிடிச்ச குழந்தைய. சொன்னது நீ தானா ஜொல் ஜொல் என் குயிலே. ஏங்க குழந்தை வெளிக்கு போயிடுச்சு. கொஞ்சம் பேப்பர் எடுத்து வந்து கொடுங்க. பானையில தண்ணி இருக்கு, எடுத்து கழுவு. குடிக்கிற தண்ணிக்கே குழாய் அடியில 1 மணி நேரம் நிக்க வேண்டியிருக்கு. அதுல இதை வேற கழுவிட்டு கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அதான் குழந்தை கையில லாட்டரி சீட் இருக்குல்ல, அதாலே தொட. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உடனே எழுந்திரிச்சு வந்து செய்யணும். எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க உட்கார்ந்து இடத்துல பதில் சொல்லுங்க. குட்ரி அக்கா அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. அக்கா இந்த சீட்டுக்கு 50 லட்சம் ரூபா விழுந்திருக்கா. எனக்கு குழந்தை பிறந்தது உன்னோட அருளாலதான். இவ்வளவு அழகான குழந்தையை கொடுத்துட்டேன். ஆனா அவளை பேச முடியாம பண்ணிட்டேன். நீ தான் அவளை எப்பயாவது பேச வைக்கணும். என்ன லட்சுமி இது தினமும் என் கால வந்துட்டு? சாமி கால விழுந்தா நினைச்சது நடக்கும். புருஷன் கால விழுந்தா நடக்கிறது நிலைக்கும்னு சொல்லுவாங்க. ஐயா உங்களை பார்க்க மேனேஜர் வந்திருக்காரு. தயங்காதீங்க பிரதாப், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு காக்க பிடிக்குன்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தை பிள்ளை ஆரம்பிச்ச எல்லா பிசினஸும் ரொம்ப சிறப்பா நடக்குது சார். அதுக்கு திறமையான மேனேஜர் நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் உங்க நல்ல நேரம் தான் சார். பூர்வூர்ல ஃபேக்டரி கட்ட இடம் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். நீங்க சொன்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஓகே. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அட்லீஸ்ட் அக்கௌண்ட் சொல்லுங்க சார். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளோட அருள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன் அந்த பக்கம் கூட நான் வரவே மாட்டேன். ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஊர் கோவிலை கட்டி முடிக்கிற கான்ட்ராக்ட உங்க அண்ணங்கிட்ட கொடுத்துருந்தம்மா. அவரு என்னடான்னா பல லட்சத்தை சாப்பிட்டுட்டாருமா. ஊருக்காரவங்க எல்லாம் நான் தான் மோசம் பண்ணி விட்டதா என்ன தப்பா பேசுறாங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க கூட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த கோவிலை கட்டி முடிக்கணும்மா. நானும் என் புருஷனும் அதே கோயில்ல கட்டட வேலை பார்த்து கூலி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதே கோயில்ல கட்டுற பாகியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி நான் உடனே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பயத்துல பார பார்த்த தாயி, பழத்தை நினைக்கிறதே பாவம்னு நினைக்கிற இந்த காலத்துல பட்ட கட்டத்து பெருமையா நினைக்கிறியே. நீதான் தாயி இந்த கோயிலை கட்டி முடிக்கணும். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியமும் தகுதியும் உனக்கு தான் தாய் இருக்கு. நான் வர்றேன் தாயி. வாங்க தங்கச்சி, நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது நேர்மையா ஒழுக்கம் நாணயம் இந்த 3க்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலை வேற யாருக்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரி துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி, என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவளுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன். 3 மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாம சேர்த்து இல்லைன்னு அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு, யானை, பூனை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா ஏ குண்டு பாப்பா, ஏ கொழு பாப்பா, ஏ குட்டி உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பார். எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத.
கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே, அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே, நீ அடா என்ன தங்கச்சினா? தங்கச்சி அதெல்லாம் அர்த்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி, அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீ நீங்க சும்மாருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி பாரு, நல்லா இருக்கு. எப்படியும் ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும். இன்னும் நினைக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. இன்னும் நினைக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. சூப்பர் ஐடியா அடி. நாளைக்கு நம்ம வைக்க போற வேட்டுக்கு அவ குடும்பம் வந்துடும் நடு ரோட்டுக்கு. யாரையா நீங்க? ஆந்திராவில இருந்து சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் பக்கத்து தெருவில் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நடிகரை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்திருக்கோம். எங்க அம்மாவையும் ஐயாவையும் நீ பார்க்கணும்னா செத்து சொர்க்கத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். யோ, உங்க முதலாளி ஐயாவையும் அம்மாவையும் வர சொல்லியா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த வீட்டு ஐயாவும் அம்மாவும் பார்க்க மாட்டாங்கய்யா. இந்த பாரியா, என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு. முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன், மரியாதையா போயிடு. நெத்தியில நாமம் போட்டிருக்கிற, வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்காத. முடியாதியா? போனா போச்சு மரம். கோயில் வாசல உட்கார்றவெல்லாம் கேட்டு வாசல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் பள்ளி வைக்க வந்து என்ன தகராறு? அம்மா, உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்காமா இந்த சோத்த விக்கி. சரி, அவங்க உள்ள விடுங்க. அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது. வந்து பேசு. போங்க. ஐ, பொண்ணு குட்டி, சின்ன குட்டி, கண்ணு குட்டி, நல்லா இருக்கியாமா? ருக்குமணி, நம்ம குழந்தை. விடுங்க விடுங்க சொல்றேன். என்னம்மா சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மா இவ, அப்பனா தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்கிற புருஷனை கூப்பிட்டேன். என்ன லட்சுமி? இவங்க என்னமோ சொல்றாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் யாரையா நீங்க? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொற்ற மலையில என் குடிசை கதவை தட்டி, ஐயா, என் பொண்டாட்டிக்கு கோயில்ல குழந்தை செத்து பிறந்திருக்குது, அவ கண்ணை முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க தான் உங்க குழந்தைய எப்படியாவது கொடுத்து காப்பாத்தணும், கால விழுந்து கெஞ்சினியே. என்னையா நடிக்க? என்னமா நடக்காதெல்லாம் சொல்றான்? நடக்காததா? என்னைய பொண்டாட்டிக்கு முன்னாடி நடிக்கிறேன்? தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு ஆண்டவன் 3 குழந்தைய கொடுத்தான், அது ஒரு குழந்தை உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்ற? என்ன நாங்க போய் சொல்றோமா? பெத்த வயிறு பட்டி தெரியுதியா? நான் பெத்த குழந்தை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் காரு பங்களா பணம் எல்லாம் உனக்கு வந்துச்சு. உங்க சொத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாயா? என் குழந்தைய கொடுத்துரு, போதும். பணம் வந்துட்டாலே பிரச்சனை தான் போல இருக்கு. லட்சுமி, 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 என்னமாச்சு? கண்ணு தரமா லட்சுமி? ஏம்பா, பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க அவங்க தானப்பா. பாசம் இல்லாம போயிடும். ஒரு நாள் அவசரம் கொடுத்து குழந்தைய கூட்டு போங்க, அந்த அம்மா உயிரை போயிட போகுது. எங்களுக்கு ஈவ இறக்கமெல்லாம் இருக்குதுயா, நாங்களும் பிள்ளை குட்டி பெத்தவங்க தான். இதா பாரியா, நாளை காலையிலுக்குள்ள பொண்டாட்டி சமாதானப்படுத்தி குழந்தைய எங்கூட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பாரு. இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கா, ஜாக்கிரதை பாரு. பெருசா வயிறு எப்படி பத்தி எரியுது பாத்தியா? எனக்கு உடனே அழுக வருது. நான் அடக்கிக்கலையா? நீ அடக்கிக்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் அடக்கிக்க. தேவி நம்ம கொண்டுதான். அவங்க சொன்னதெல்லாம் போய் என் மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் கடவுளுக்கு முன்னாடி கற்பனை உனக்கு சத்தியம் பண்ண. ஏங்க, குழந்தைய பெத்தவனா எனக்கு தெரியாத இது நம்ம குழந்தைன்னு, அதுவும் உங்களை போய் சந்தேகப்படுவேனா? படி ஏறி வந்து இப்படி அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏங்க, ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படிதான் செய்யறாங்களோ? அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்ப போலீஸ் போன் பண்ணி அந்த திருநாய்களை உள்ள தள்ளிடுறேன். வேண்டாங்க, போலீஸ் கேஸ் போயிடுச்சுன்னா பேச தெரியாத நம்ம குழந்தைய சாட்சிக்குள்ள நிக்க வச்சிருவாங்க. இவ வேடிக்கை பொருள் அங்க நிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதுக்காக இவளால வந்த பணம் இவளுக்காவே கொடுக்கறதுல தப்பே இல்ல. வாங்க. என்ன கதகளி டிரெஸ்ல ஜோடி களை கட்டுது? வாங்க 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 வாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களுக்கு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. கடைசி டான்ஸ்னு சொல்லுங்க.
என்ன சொல்றீங்க? அவங்க கிடக்குறான் வளருவாய. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது இல்ல, நல்லா வாழ போறீங்கல்ல, அப்புறம் எங்க ஆட போறீங்க? அதான் அப்படி சொல்றான். கோடி கணக்கா சம்பாரிச்சாலும் பாடின வாயா ஆடின காலம் சும்மாவே இருக்காது இல்லீங்களா? என்னுடைய ஆசை எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த மேக்கப் போடவே சாவணுங்கிறதா. ஆடாடாடாடா, என்ன தொழில் பக்தி பாலகிருஷ்ணன். உங்களை மாதிரி தொழில் கலைஞர்களோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கேன். அங்க பாரு, உங்களை புக் பண்ண யாரும் வர்றாங்க. நல்லா அவுத்து பாரு. அங்க பாரு. இங்க கூத்துக்காரங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு எனக்கு தெரியாம போயிட்டு இருக்க. கூத்துக்காரன் வீடு பேச்சு வீடு. எங்க இந்த கூத்துக்கெல்லாம் போவாங்களே பாலகிருஷ்ணன் ருக்மிணி, அவங்க வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா? அட குழந்தை பாட்டி, எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையிலோட உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் தாங்க. அப்படியா? அவங்க வீடு இது? அதோ அந்த வீடுதான். என்ன பெட்டியா? செட்டில் ஆயிடும். ஓகே ஓகே சார். பாலகிருஷ்ணன் சார். ருக்மிணிமா வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கே. கதவு திறந்திருக்குல்ல, உள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சார் பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. என்ன சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணன், சொல்லுங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன் லட்சுமி தம்பதியர் அவர்கள் குழந்தை ஸ்ரீதேவியை நாடக நடிகர்கள் பாலகிருஷ்ணன் ருக்மிணி சொந்தம் கொண்டாடியதை தாங்க முடியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைப்பாசம்தான் இந்த கொலைக்கு காரணம். இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும். The court is adjourned. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். கம்பெனி பத்தி கவலைப்படாதீங்க. தங்கச்சி ஒரு நிலைமை வரணுமா தங்கச்சி? இவ்வளவு சொத்து சொங்களை கொடுத்த கடவுள் உன்ட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டான் பாத்தியா தங்கச்சி? அவங்க இல்லைன்னா நமக்குதான் கடவுள் குழந்தைய கொடுக்கலையே. இந்த குழந்தைய நாம வளர்க்கலாம். தேவி அழாதம்மா, இந்த உலகத்துல யாரையும் நம்பாத. உனக்கு உயிர் கொடுத்த முருகனும் விநாயகரும் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்களை நினைச்சுக்கோமா. சதா ஆடான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எல்லாமே ஆடி போச்சுங்க. அதெல்லாம் ஏன் போய் சொல்றேன் தங்கச்சி? இந்த குழந்தைய பத்தி நீ கவலையே படாத. நம்ம செத்து போன அப்பா மேல ஆணையா சொல்றேன். இன்னையில இருந்து நான் குருட, எனக்கு கண்ணே தெரியாது. இன்னையில இருந்து இந்த குழந்தை தான் எனக்கு 2 கண்ணும். இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் 10 ரூபா வச்சு காப்பாத்துறேன். போயிட்டு சொல்லு பாப்பா. ஐயா அம்மாவும் ஐயாவும் வந்துட்டாங்க. வத்தி பொட்டி மாதிரி காரை செஞ்சு வச்சிருக்கானுங்க. உட்கார முடியல, நிமர முடியலப்பா. ஏங்க ஏங்க, எங்க விட்டு முதலாளி அம்மாவும் வரலீங்களா? ஏன் என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? இந்த அழகுராணி அள்ளிராணியை பார்த்தா முதலாளி அம்மா மாதிரி தெரியலையா? இதான் மொத்த டிக்கெட்டா இல்ல இன்னும் யாரும் வேலை செய்றீங்களா? அவ்வளவுதானுங்கோ. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தர்றது நாங்க தான். இனிமே நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அதுக்கு மீறி எதுனா நடந்துக்கிட்டீங்க நீரா வாட்ச்மேனா வாங்க. ஆமாங்க. இங்க நடக்கிறது ஏதாவது வெளியே சொன்ன இந்த யூனிஃபார்ம கழிச்சிட்டு கோவணத்தை நீ யாரா தோட்டக்காரனா? ஆமாங்க. தோட்ட வேலையோட நிப்பாட்டிக்க. மீறன தோட்டத்துக்கு 20,000 ரூபாய். இந்த வீட்டுல இனிமே ரொம்ப அசிங்கமெல்லாம் நடக்க போகுது. அதையெல்லாம் வெளியே கொட்டக்கூடாது. குப்பைய மட்டும்தான் கொட்டணும். மீறி ஏதாவது செய்தி வாசிக்கிற வேலை வச்சுக்கிட்ட உடம்பெல்லாம் கூட்டல் பெருகல் ஆயிடும். எவ்வளவு பெரிய வீடு. எல்லாம் உனக்கு தாண்டி. இனிமே நீதான் ராணி. ஆமா,
இது இருக்கிற வரைக்கும் நான் எப்படி ராணி ஆக முடியும்? யாரு இந்த குண்டு பூசணிக்கா தானே? இப்பவே கழுத்தை நெரிச்சு யோ, 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 யோ. ச்சே, உனக்கு அறிவே இல்லாம போச்சியா? இதையும் கொண்டுட்டீங்கன்னா நீ நானும் உங்க அப்பா அம்மா மாதிரி கம்பி என்ன வேண்டியதுதான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இது ரூம்ல போட்டு அடிச்சிட்டோன்னா தானா செத்து போயிடும். யாராவது கேட்டாங்கன்னா அம்மா பிரிஞ்சு ஏக்கத்துல நல்லா சாப்பிடாம செத்து போச்சுன்னு மழை ஆயிடுட்டே சொல்லிடலாம். என்ன பரவாயில்லையே, டப்பா குத்ததான் ஆடுவேன்னு பார்த்தா டக்கர் ஐடியா கொடுக்குறிய. மார்கழி மாசம் குளிரு, சட்டையெல்லாம் அவுத்துட்டு அப்படியே தூக்கி ரூம்ல போட்டுறேன். குளிர்லயோ பசிலையோ சாவட்டும். வாடி வாடி. ஏங்க இது எங்கங்க வைக்கிறது? இதீங்களா? இது என் தலையில வெயி. ஏண்டி கூறுகட்டவளா, இவ்வளவு பெரிய வீட்டுல இதை வைக்கிறதுக்கு இடம் இல்ல? ஆமா, ராமர்கிட்ட வில்லு இருக்கிற மாதிரி முருகன் கிட்ட வேல் இருக்கிற மாதிரி எப்பவும் இந்த மஞ்சப்பைய கட்டிக்கிட்டே அழுவுறியடி. ஆமா, நீ எனக்கு அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவேன். இது அப்படி இல்ல, என் வாழ்நாள் முழுக்க சோறு போடும். இது என்ன அமுத சுரபியா? இல்ல, என் வாழ்க்கை. ஏண்டி இத்தனை நாளா நான் தானே உன் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாம அப்படி என்ன ஒரு வாழ்க்கை இதுல மறைச்சு வச்சிருக்கிறேன். நானும் பாக்குறேன் அந்த வாழ்க்கைய. டோலக்கு ஏண்டி இதுதான் உன் வாழ்க்கையா? இது அடிச்சா நீ ஆடுவியா? வாழ்க்கை என் கையில, வாழ்க்கை என் கையில. அப்படி நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே, இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே, விளையாடுவாம்பே. பாம்பே கல்கத்தா மெட்ராஸ், நான் வந்து விளையாட்டுக்கு தபாதா பாடுனேன். கும்புற பாம்பே போயிடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அது வாடிக்கு உள்ள இருந்து எல்லாம் அதிகமா போச்சு. ஏண்டா ஞாயிறு வாத்தியமேனே, உனக்கு நான் ஒரு பாட்டு ஒரு கேடு. அதுலயும் பாம்பு பாட்டாடா பாடுவேன். மழையா குயிலும் மழையா அது போய் வந்து வந்துடுறேன். தோட்டம் பாத்து வாடா. பாம்பு தோலை வித்தா 10,000 ரூபாய் கிடைக்கும்டா. நாம 5,000 ரூபாய் தனியா கொடுத்துருந்தேன். ஆளுக்கு பாதி இப்பவே சொல்லிட்டேன். எங்க பாம்பு காணா? பாம்பு இருக்கா? காணுமே. பாரு, அங்க இருக்கும் இருக்கும். இங்க எங்க இருக்குது? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. பிடிச்சிட்டு பாம்பு 10,000 ரூபாய் எனக்கு தான். டேய், ஆளுக்கு 5,000 எடுத்துக்கலாம்டா. ஏன் அடிக்கிறா? எடுறா எடுறா. இது என்னடா பாம்பா? பைப்பு பைப்புடா. போடா அந்த பக்கம். என்னைக்கு இருந்தாலும் இந்த பாம்பு என் கண்ணுல படாமலா போயிடும். நல்லா தின்னு குயிலே உடம்ப ஏத்து. என்னையா மேல சத்தம்? கள்ள நோட்டு அடிக்கிற மிஷின் வந்திருக்குல்ல, அத மேல செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இவ்வளவு சத்தமா? இன்ஸ்பெக்டர் தான் நம்ம கையில இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கையில இருந்தா என்ன, ஜோப்ல இருந்தா என்ன? மெதுவா வைக்க சொல்லியா? டேய், இன்ஸ்பெக்டர் நம்ம கையில இருந்தாலும் அடக்கி வாசிங்க. டேய், இங்க பார், இனிமே இந்த பீங்கியா கண்ணாடி எவர் சில்வர்ல சோறு கொண்டு வந்த தொலைச்சிருவேன். எல்லா தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தான் இருக்கணும். ஸ்பூன் கூட தங்கத்துல தான் இருக்கணும். புரிஞ்சதா? அவளை உள்ளதில் கதவை பூட்டுங்கடா.
பாப்பா சும்மா வீட்டுக்குள்ள கிடக்க மாட்டேன். ஏன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன்? இந்த வர்றேன். ஏன் சும்மா லொட்டு லொட்டுன்னு கதவை? தேவி ஐயோ, என்ன உள்ள விட்டு பூட்டி விட்டியா? கார்த்திகேயன், கல்யாணி, ரமேஷ், சரினா, சில்வன், நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம். பாப்பா, நீ யாரு? எந்த கிளாஸ்மா? ஏன் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்க? அந்த பொண்ணு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கா. அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஊமா டீச்சர். செவிடு நுண்டின்னு கீழல் பண்ணி யார் மனசை நோக்கடிக்க கூடாது. எல்லாரும் இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி மேடம். அழாதமா அழாத. இது எங்க வீட்டு பொண்ணுதான். வழி தவறி இங்க வந்து. பரவாயில்லப்பா, குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படு. ஊம பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைங்க. பாப்பா வாட்ச்மேனை ஏமாத்திட்டா வர. உனக்கு நல்ல ஒத்த இருக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதாயே, நல்ல காலம் பிறக்குது. கூட இருந்தே குழி பறிக்கிறியாடா? அட நீங்க வேற. இந்த சனி எப்ப ஒழியும், சொத்து வந்தா சொந்தமா ஒரு வீடு கட்டலான்னு யோசனை பண்றேன். வீடு கட்டுறியா? மச்சு வீடா கூரை வீடா? அது வர்ற பங்க பொறுத்தடி செருப்பால பங்கா கேக்குற. துரத்தி விட்டேன் உள்ளதும் போச்சுடா. நொல்ல கண்ணானு சோத்துக்க சிங்கடி ராஸ்கல். நல்லாவே நடிக்கிறியா நீ? தங்கச்சி குழந்தை மேல பாசம் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மேல சொல்றியா நீ? புரியாம பேசாதடி. நிச்சயமா நம்ம 3 பேர்ல ஒருத்தர் தான் கொடுத்திருக்கணும். பின்ன என்ன சாமியா கொடுத்துச்சு? ஆமா, எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. உங்க குழந்தை பேசுதே. என்ன சாமி தான் பேச வச்சது. இதையும் சாமி தான் கொடுத்துச்சு. சாமி கொடுத்துச்சா? அம்மா, நிஜமாலே எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. கிண்டலாடி பண்ற? சாமி எப்படி கொடுக்கும்? இந்த வயசுல போய் சொல்ற? ஏன் உன் கை புண்ணாக்கிக்கிற? அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பாத்திரத்துல தேய்ச்சி அந்த துணி எல்லாம் தோச்சு மரியாதையே காய போடணும். இல்ல ஒன்ன தூக்கி நான் கிணத்துக்குள்ள போட்டுருவேன். சாமி வந்து குட்டிச்சா? கிணத்துக்குள்ள போட்டா தண்ணி நாரிடாது. இப்ப எந்த சாமி வந்து உன்னை காப்பாத்துதுன்னு நான் பாக்குறேன். வாங்க.
துணியெல்லாம் துவைக்கணுமா, இவங்க பாத்திரத்தெல்லாம் தொலைக்கணுமா? நீ தான் கணேஷா உதவி செய்யணும். அப்புறம் அவங்க வராங்க, நீங்க போயிருங்க. நான் குண்டு பசனிக்கா தவசிட்டாலான்னு பாக்கலாம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உள்ள கேட்டதுக்கு சாமி வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க என்னடா துணியில தோச்சிருக்கு, பாத்திரம் தேய்ச்சிருக்கு. இது பொண்ணு இல்லைங்க, நீ வேற. நான் ஒரு பேய், நீ ஒரு பிசாசு. சாதாரண பிசாசா, மோகினி பிசாசு. நம்ம கிட்ட ஒரு குட்டி பிசாசா? அந்த மேனேஜர் வந்திருக்காரு சார், ஹால்ல உட்கார வச்சிருக்கிறேன். இல்ல பாப்பா, என் குட்டி பாப்பா, வா அல்வா வாங்கி தாரே, வா. குண்டு, இங்க நடக்கிறத, உன்னை குடும்பப்படுத்துறத அந்த மேனேஜர் கிட்ட மூச்சு விடக்கூடாது. சொன்ன உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவனை கொன்னுருவேன். மேனேஜர் அங்கிள் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லவர். அப்படின்னா அந்த மேனேஜர் போற வரைக்கும் நீ சிரிச்சுட்டே இருக்கணும். சரி சரிடி. சரி. மேனேஜர் அட்டண்டனக்கா அட்டனக்கனக்கா, ஏ நல்ல பாப்பா, ஏன் பாப்பா, ஏன் மாமன மருமகளும் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரீங்க போல இருக்கு. எனக்கு என் மருமகளை விட்டா வேற யாரு இருக்கா மேனேஜர்? அதான் தரையில கூட கால் படாம தூக்கி தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் ஏன் எங்களை பார்க்க வர்றதே இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு எங்க சார் டைம் இருக்கு? 19 கம்பெனி கவனிக்க வேண்டி இருக்கு. பாவம் நீங்க 19 கம்பெனியை கவனிக்கிறீங்க. நான் 19 கம்பெனியோட முதலாளியம்மாவை கவனிச்சுக்கிறேன். இல்ல பாப்பா, சொல்லுமா. நல்லா இருக்கே தேவி. என்ன நல்லா வச்சிருக்காரு அங்கிள். பாப்பா, எப்படிமா நீ பேசுற? இந்த மாமா தான் என்ன பேச வச்சாரு. ஆமா சார், ஒரு டாக்டரா 2 டாக்டரா ஊர்ல உள்ள எல்லா டாக்டரும்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பாப்பா, ஹாலிஸ் குடிமா. குடிமா. பாருங்க மேனேஜர் சார், அவங்க அம்மா அப்பா காபி குடித்தே பழக்கப்படுத்திட்டாங்க. ஹாலிஸ் குடிக்க சொன்னா குடிக்கவே மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க சார். அப்பா அம்மா இல்லாத குழந்தையாச்சே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டீங்க வந்தேன். ஆனா பெற்றவங்களோட நீங்க நல்லா கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. நான் வரேங்க. அப்பப்ப வந்துட்டு போங்க. ட்ரை பண்றேங்க. சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் சார். வரேன் சார். 19 கம்பெனியை கவனிக்கணும். நல்லா கவனிங்க மேனேஜர். ஏடி ஒன் சோபா கேக் தான். சாமி அவனுக்கு சோறு கொடுத்துச்சு, சாமி அவனுக்கு துணித வச்சது, சாமி அவனுக்கு பாத்திரம் வெளியே கொடுத்துச்சு. அடி அடி. சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நோட்டை மாத்த எவ்வளவு பெரிய வேலை, போய் நோட்டை மாத்துவோம். வாங்க வாங்க. அடி நல்லா உரப்பாடி அடிச்சு தோலை ஊறி நான் வரேன். ஏங்க அங்க பாருங்க, டாடா கட்டுறானுங்க. ஏங்க புது கட்சி ஆரம்பிச்சிடானுங்களா? வெள்ளப்படி காட்டுறானுங்க. அட தவளவாயா, சும்மா இரு, இது வேற பார்ட்டி. என்னங்க அது? கட்சிக்கு பேரும் பார்ட்டி, கள்ள நோட்டு மாத்திரவனுக்கு பேரும் பார்ட்டியா? நல்ல வாய மூடிக்கிட்டு பொட்டியே குடுறா. சொன்னபடி சரியா வந்துட்டீங்களே.
20 வருஷமா நம்ம சபரிமலைக்கு போறோம், இது மாதிரி ஆனதே இல்லையே. ராமகிருஷ்ண சாமி, என்னடா இவன் சொல்லி மாலை போட்டமே தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? மாலை போட்டு பொண்டாட்டி முடிஞ்ச பாக்குறதுல சாமி. ஷூட்டிங்ல ரேப் சீன்ல நடிக்க கூட மாலை போட்டா ஒத்துக்க மாட்டோம், ஏன் இப்ப நம்மள சோதிக்கிறான்? மை டியர் ஃப்ரெண்ட், வாரம் இதே இடத்துல சந்திப்போம், லட்சமா மாட்டுவோம். ஓ, தப்பு தண்டா இங்க நடக்குது. ஐயப்ப நம்மளை தண்டிக்கிறதுக்காக நிறுத்தல, இந்த தப்ப தட்டி கேட்கறதுக்காக நிறுத்திருக்காரு. சாமி, நீங்க டயரை மாத்துங்க, நான் அவங்கள மாத்திட்டு வரேன். ஏப்பா, ஏன் இந்த தப்பு தண்டா வெள்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், மலைக்கு போய் ஐயப்பான்னு சொல்றியா இல்ல எங்கிட்ட அடி வாங்கி ஐயோ அப்பான்னு சொல்றியா? சாமி, இவங்களை வாயால திருத்த முடியாது போல இருக்கு. ஐயப்பா, என்ன மன்னிச்சிரு. சரணம் கூப்பிடு சாமி. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பான்னு சொல்லாத, ஐயப்பான்னு சொல்லு. ஐயப்பா, ஐயப்பா. போதுண்டா, போட. எங்க இந்த கண்ணடிக்காரன்? தம்பி, உங்க அப்பா நடிச்ச ரத்த கண்ணீர் படத்தை 25 தடவை பார்த்திருக்கேன். உங்க அண்ணன் வாசு நடிச்ச பாரத விலாஸ் படத்தை 15 தடவை பார்த்திருக்கேன். நடிச்ச சின்ன தம்பி படத்தை 10 தடவை பார்த்திருக்கேன். நான் நடிச்சேன்றதுக்காக சின்ன தம்பி 10 தடவை பார்த்தா? குசும்புவும் நடிச்சதுங்கிறதுக்காக. ரொம்ப குசும்புடா உன்ன. ஐயோ தம்பி, உன் குடும்பத்துக்கே நான் ரசிக, என்ன விட்டு சாமியே சரணம். எதுவுமே இல்ல, பாபு குருசாமி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க போய் மீதி சமயத்தை கூப்பிடலாம். ஏறுங்க சாமி. எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா திங்கம். உண்மையே சொல்வேன், நான் நன்மையே செய்வேன். அட தன்னானா தானா, அட தன்னானா தானா, போடு தன்னானா போடு. அந்த குண்டச்சி அம்மா அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போக நேரம் ஆச்சு. பொம்பளை நானே ரெடி ஆயிட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. நீ அங்க வந்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இங்கேயே கடை குழந்தைய பார்த்துக்கிட்டு நானும் ஜாலியாக போறேன்.
ஜெயில இருக்கிற அம்மா அப்பாவை பார்க்க போறோம். அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனாதானே அவங்க சந்தோஷப்படுவாங்க. வாங்க காலையே, இப்ப என்ன பண்ணுறது? தேவி, அம்மா, இதெல்லாம் உனக்கா வாங்கிட்டு வந்தம்மா. அப்பாக்கும் கொடுத்துட்டம்மா. புரிசாரையா, இது அம்மா கிட்ட கொடுத்துருங்க. தேவி, உனக்கு எப்படிமா பேச்சு வந்துச்சு? சாமிதாமா சொல்லி கொடுத்துச்சு. நம்ம கணேஷ் இல்லம்மா, எழுத பேச படிக்க எல்லாமே அதுதாம்மா சொல்லி கொடுத்துச்சு. ஆண்டவனே, நீ கொடுத்த குழந்தை நீயே பேச வச்சுட்ட. ஆமா, மாமா உன்னை எப்படிமா பாத்துக்கிறாரு? மாமா நல்லவர் இல்லம்மா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு நீ ஏமா அங்க இருக்க? பேசாம மேனேஜர் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அங்கே இருந்து உண்மையை கண்டுபிடிச்சு உன்னையும் அப்பாவையும் வெளியே கொண்டு வரணும். அம்மா, மாமால உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்க வருது. நம்ம சொத்தெல்லாம் சூட்ட பாக்குது. கையெழுத்து போட்டுறதவா அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. தங்கச்சி, எப்படிமா இருக்க? உனக்காக புகாரி ஹோட்டல்ல இருந்து பாயாவும், முனியாண்டி விலாஸ்ல இருந்து பிரியாணியும், வேலுமணி ஹோட்டல்ல இருந்து சாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. சாப்பிடுமா. சூடாறதுக்குள்ள அம்மா கிட்ட கொடுத்துருங்க. பாயா பாயா இதெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில போடு. இல்ல நீயே சாப்பிட்டாலும் தப்பே இல்ல. என்ன தங்கச்சி, நான் நாயா கிடந்து உன் குழந்தைய கவனிச்சுக்கிறேன். நீ என்னடானா இறக்கம் இல்லாம நன்றி விசுவாசம் இல்லாதவன்னு சொல்றிய? நன்றிங்கிறது புனிதமான வார்த்தை. அதை நீ எல்லாம் பேசக்கூடாது. நீங்க எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நம்மளை பத்தி எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான். இனிமே உங்க பப்பு வேகாது. மேட்ருக்கு வாங்க. மேட்ருக்கு. சரி சரி, இந்த பத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு. இங்கி பேனால போடுறியா, பால் பாயிண்ட் பேனால போடுறியாமா? செருப்போ தொடப்ப கட்டை இருந்தா கொடுங்க, அதால போடுறேன். செருப்பு தொடப்ப கட்டையால போடுறியா? இது வரைக்கும் உன் குழந்தைய அதாலதான் முத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒரே அடியா போட்டுறேன். அவ சுண்டு விரல கூட ஒன்னால அசைக்க முடியாது. சுண்டு விரலை கூட அசைக்க முடியாதா? ஓ அஸ்திவாரத்தையே அசைச்சு காட்டாண்டி. நாக்கு இருந்தா தானே நீ போட்டு கொடுப்ப. சுடு வை, நாக்கு மேல வை. என்னங்க இது? சாய் சாக்கு பாய் கதையில வர்ற மாதிரி குழந்தைக்கு சூடெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நரபலி சாமியாத்த ஒரு வார்த்தை சொன்னா போறோம், வெள்ள உருண்ட மாதிரி எடுத்து அப்படியே முடிங்கிடுவா. கொண்டாங்க தம்பி. ஐயா, யாரா அந்த நரபலி சாமியாரு? ஓம் ரீம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் மூலினி ஓம் பட்வாஹா. ரீம் ரீம் ஐம் ஓம் ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் பட்வாஹா. மூலினி ஓம் பட்டே ஸ்வாஹா. ஓம் ரீம் ரீம். குழந்தைய கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். கவலையே படாதே. இனி இந்த குழந்தை எங்கிருந்து உயிருடன் வீட்டிற்கு திரும்பவே திரும்பாது. அதான் எங்களுக்கு வேணும். 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. இந்தாங்க வச்சுட்டேன். 20,000? 30,000 பெற்றாய், 20,000 கொடுக்கிறாய். யாரிடம் ஏமாற்றுகிறாய்? எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பார்த்தாயா நெற்றிலையிலே மை? இதில் நான் பார்த்தால் எனக்கு சகலமும் தெரிந்துவிடும்.
15,000 ரூபாய் கொடுத்து பிபிஎல் டிவி வாங்குறோம். 10 பைசா வெத்தல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. 10,000 ரூபாய் வச்சுட்டேன். எல்லாருக்கும் எலும்பு உள்ள இருக்கு, உங்களுக்கு வெளியே இருக்கு. நெருப்புடன் விளையாடுகிறாய். என்னுடன் விளையாடுவதும் நெருப்புடன் விளையாடுவதும் ஒன்றுதான். உன் கையால் காணிக்கையை பெற்றுக் கொண்டதால் உன்னை நான் மன்னிக்கிறேன். ஓடிவிடு சிறுவா. தேவி மாகாளி, என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து. என் தீய சக்தி எல்லாம் அழிஞ்சிருச்சு தாயே. நல்லதையெல்லாம் அழிக்க நினைச்ச என் கண்ணை நீ திறந்துட்ட தாயே. அம்மா, என் சக்தியால எல்லாத்தையும் அழிக்க நினைச்ச இந்த பாவிக்கு அஷ்டலட்சுமியா காட்சி தந்து என் கண்ணை நீ திறந்துட்ட தாயே. தாயே, தெய்வ சக்திக்கு முன்னாடி எந்த தீய சக்தியும் நிக்க முடியாது. அது அழிஞ்சிடும் எரிஞ்சிடும் நிரூபிச்சிட்ட தாயே, நிரூபிச்சிட்ட. அம்மா, நீ சாதாரண குழந்தை இல்லம்மா, தெய்வ குழந்தைம்மா, தெய்வ குழந்தை. என் சக்தி எல்லாம் காலடியில சமர்ப்பிச்சுட்டேன். என்னை காப்பாத்து தாயே, என்னை காப்பாத்து. யானை என் முன்னாடி நான் ஒரே அம்மா. ஏண்டி பேரறிஞ்ச மாதிரி அலறாங்க? ஒப்ப மண்டைய போட்டானா? இல்லங்க, குழந்தை மேல யானை இல்ல, யானை மேல குழந்தை கோர்காவை தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து. என்ன வாரு? கை கட்டு, கை கட்டு. ஆமா, உன் பேர் என்ன? என்னம்மா இப்படி கேக்குறேன்? நான் தாய்மாமன் இல்ல. மாமா காலையெல்லாம் மலையேறி போச்சு, மரியாதை உன் பேர் சொல்லு. ஆர்ஜி. நீ ஆர்ஜியா இருந்தா என்ன, நீ ஐஜியா இருந்தா என்ன? இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். தோட்ட வேலை எல்லாம் நீ தான் செய்யணும். ஏன் மரமன் நிக்கிற? போ. என்ன பாக்குற? நீ தொப்புள் கீழே புடவை கட்டி இருக்குது. கணேசனுக்கே பிடிக்கல. இனிமே ஒழுங்கா நூல் புடவை கட்டிக்கிட்டு சமையல் செய்யணும், வீடெல்லாம் கூட்டணும், மெழுகணும். என்ன? போ, சீக்கிரம் போ. சொல்ல மாட்டீங்க? வா பாப்பா, உன்ன மாதிரி குழந்தைங்க 3 கால் சைக்கிள்ல தான் வரும். நீ 5 கால் யானையில வர்ற. எனக்கு 5 காலா? துபிக்கே சேர்த்துதான் சொல்ற. எங்க போற? நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இனிமே நீ தான் இந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாத்ரூம் கழுவணும். பாத்ரூமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கெட்டவனோட பழகினா வாழ்க்கை நாரிடும்.
இப்ப வாட்டு புடிஞ்சுக்கிட்டே போ. இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை, கீழே துப்பாக்கி. இப்படி போட்டா எப்படியா போ. கடவுளே 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 கடவுளே. கணேஷா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் 3 மாசம் சம்பளம் போனஸா கொடுத்து நீதான் வாட்ச்மேனா? உள்ள நடக்கிறத வெளியே சொன்ன எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கோமணத்தோட அனுப்பிச்சிருவாங்க. இந்த பாரு, ஐயா பாப்பாவை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவாரு. சல்யூட் அடிச்சு கதவை திறந்து விடணும். புரியுதா? கணேசா! வெள்ளி தட்டுல வெடக்கோழி குருமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அலுமினிய தட்டுல ஆரண கஞ்சி ஊத்தி வச்சிருக்கிறாளா குட்டி பிசாசு. கூட்டம் கூட்ட இடத்துல எல்லாம் ஆட்ட ஆடி நான் பாசமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆயாசங்கரை குடிச்சிட்டு இருந்த, சிங்கிள் டிக்கெட்ல லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. பாவி, கார் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன் கூட்டிட்டு வந்து தண்ணி சரி போட்டு வச்சிருக்கேன். நான் எங்க போறேன்? போக முடியாது. பாப்பாவோட அப்பா அம்மாவை நம்ம ஜெயில போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா பாப்பா நம்மள பழி வாங்குது. சும்மா பணமாதான். எனக்கு காக்கி சட்டை கொடுத்த அந்த குட்டி பிசாசுக்கு கருமாதிக்கு நாள் குறிக்கிறேன். அம்மா தாயே, அப்பாவையும் அம்மாவையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செஞ்சேனா தீச்சட்டி ஏந்தி தீ மெதுக்கிறேன் தாயே. அங்க பார், சும்மா கரண்ட்ல இரும்பு கேட்டு தங்கமா ஜொலிக்குது. கோயிலுக்கு போயிருக்கிற குண்டு பிசாசு இப்ப வரும், கேட்ட தொடும், அப்புறம் கூண்டோட கைலாசம் தான். எப்படி உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா வருது? எல்லாருக்கும் தலையில தான் மூளை இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் மூளையா? நானே பிசாசு வருது. பாபா ஒளிஞ்சிருக்கு, வேடிக்கை பார்க்கலாம். எப்படி சாராங்க வேடிக்கை பார்க்கலாம். பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கான். கணேஷா, கணேஷா, ஏன் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்க? வா, வீட்டுக்கு போலாம். இப்பெல்லாம் வர வர உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள ஊர் சுத்தணுமா? வா, வீட்டுக்கு போலாம். வரமாட்டியா? நான் போறேன். விடு விடு. எப்ப நீ என் பேச்சு கேட்கியோ இனிமே சத்தியமா எனக்கு சொல்லக்கூடாது. கோவிலுக்கு வந்தவங்க கார டூப்ளிகேட் சாவியை போட்டு திருடியாச்சு. இத பெங்களூருக்கு எடுத்துட்டு போய் கலரையும் நம்பர் பிளேட்டையும் மாத்தி எவன் தலையிலையாவது கட்டிட வேண்டியதுதான். எப்படி எப்படி
எல்லாருக்கும் தலையில தான் மூளை இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் மூளை. என்னைய உடம்பெல்லாம் மூளை இல்ல, உடம்பெல்லாம் ஊளை. நான் நினைச்சேன் எப்படிலாம் நடக்குங்க. தினமும் பூஜை முடிஞ்சோன்னா உன்னை இப்படிதான் கட்டி போடுவேன். ஏன்னா உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. 2-3 நாள் இப்படி இருந்தாதான் நீ திருந்துவ. இந்த நேரத்துல கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு பாத்துச்சுன்னா பார்வையிலே எடுத்துடும். போன் அடிக்கவில்லை, நான் எடுக்கணும் கூட. எடுத்தா மேல போய் சேர்ந்துருவேன். ஆமா, அதுல நான் டைம் பாம்பு வச்சிருக்கேன். நம்மள ஆட்டி படைக்கிற பிசாசு இன்னைக்கு தொலைஞ்சது. என்கிட்ட நீ பாம்பு வைக்கிறேன்னு சொல்லி பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொல்றதும் தினத்தந்தியில விளம்பரம் கொடுக்கறதும் ஒண்ணுதான் தெரியும். அதனாலதான் நானும் ஜால்ராவும் காது வச்ச மாதிரி டெலிபோன்ல பாம்பு செட் பண்ணிருக்கோம். இப்ப ஜால்ரா தான் போன் பண்றான், மணி அடிக்குது. இப்ப குட்டி பிசாசு வந்து எடுக்கணும், பாம் வெடிக்கணும். அதுக்கப்புறம் டனக்கனாக்காதான் வா எட்ட நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஒடியா ஒடியா. என்னம்மா என்னம்மாவா இங்க போன் எடுத்துட்டு இருக்கு. உன் காதல விளையில வந்தே போன் எடுத்தா நான் மேல போயிட்டு வா. என்னது நீ போன் எடுத்தா மேல போயிடு? அது ஒண்ணு இல்ல பாப்பா, இனிமேல் போன் வந்தா உனக்கு தான் வரும். நாங்க 2 பேரும் எடுக்க கூடாது, எடுத்தா வேலையை வச்சு தூக்கிடுவேன்னு சொன்னேன் இல்ல, அதத்தாவா வேலை போயிருமுன்னு சொல்றான். நாங்க தான் வேலை கைமா இருக்கிறோம்ல, நீயே எடு. ஓ கொஞ்சம் அறிவு இருக்கா? உடம்புதான் அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, மண்ணில புத்தியே இல்ல. அவங்கள போய் மெட்டு சாவடிக்க போறியே, அப்புறம் ஜெயில இருக்க எங்க அப்பா அம்மா எப்படி வெளியே வருவாங்க? அன்னைக்கு கேட்ல கரண்ட் வச்சது அவங்கதான், அதனால்தான் நான் மெடிக்க போனேன். கணேஷா, உன்னை புரிஞ்சுக்காம திட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களா? இனிமே நான் புது ரூட்ல இருக்க போறேன், அப்ப பாருங்க. நன்றி திருத்துறை கடவுள். எஸ் கம் இன். வாங்க உள்ள வாங்க. கர்மா, நீ யாருமா? போன மாசம் 6ஆம் தேதி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டீங்களே, தியாகராஜன் லக்ஷ்மி, அவங்கதான் எங்க அம்மா அப்பா. எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க தாத்தா. அவங்கள நான் எப்படிமா விடுதலை செய்ய முடியும்? அவங்கதான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குமா. சாட்சிகளை வச்சுதானே நான் தீர்ப்பு சொல்ல முடியும். எங்க அம்மா அப்பா அந்த கொலையை செய்யல தாத்தா, யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க யாரு, எப்படி கொலை செஞ்சாங்கன்னு கோர்ட்ல ஆதாரங்களோட நிரூபிக்கணுமா? எப்படி தாத்தா நிரூபிக்கணும்? பாப்பா, கொலை நடந்த இடத்துல கொலையாளியோட பொருள் ஏதாவது கிடைக்கணும். இல்ல கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கணும். இல்லன்னா கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது வீடியோ டேப் கிடைச்சதுன்னா நல்ல ஆதாரமா இருக்கும். இதுல எது கிடைச்சாலும் நீ போலீஸ் மூலமா தான் கோர்ட்டுக்கு வரணும். அப்படியா? ஆமாம்மா. நான் வரேன் தாத்தா. சரிம்மா.
கிடந்த இடத்துல இதான் தடையும் கிடைக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே காணுமே. முருகா, மோதிரம். இது நம்ம மாமா மோதிரமாச்சே. யோ, மடத்தனமா அந்த மோதிரத்தை விட்டு வந்துட்டியா? யோ, இந்த குழந்தை வர ஆடி போயா? அர்ஜே, இங்க என்ன நடக்குது நீ போன்லயே கேளு. என்ன தானே சிரிச்சுட்டு போறா? என்னம்மா விஷயம்? எங்க மாமா ஆஜிதான் உண்மையான கொலைக்காரர் சார். எங்க அப்பா அம்மா இல்ல சார். வாயால சொன்னா போதாதுமா, ஏதாவது ஆதாரம் வேணுமே. ஆதாரம் இல்லாம வரதுக்கு நான் என்ன மூணா மானாவா? அப்படின்னா மூணானா முட்டாள்னு அர்த்தம், மானானா மடையன்னு அர்த்தம். அதனாலதான் எங்க மாமா கொலை நடந்த இடத்துல இந்த மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ஏமா, இது உங்க மாமா மோதிரம் தான், உனக்கு எப்படி தெரியும்? அதான் பார்த்தா எங்க மாமா மூஞ்சி மாதிரி இருக்கே. பாப்பா, சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டினா எப்படி? சிவப்பு புடவை கட்டினாலும் கருப்பு புடவை கட்டினாலும் பொண்டாட்டிய கரெக்டா அடையாளம் காட்டுறான் பாரு, அவன் தான் உண்மையான புருஷன். மத்தவங்களா பொண்ண மாதிரி. என்ன சொல்ற? ஆமா, பெத்த பிள்ளை கூட நம்ம பிள்ளை தானே பொண்டாட்டி வந்து சாட்சி சொன்னாதானே காக்கி சட்டை போட்ட நீங்க ஏத்துப்பீங்க. இது எங்க மாமா முதல் தான், அவர் கையில இருந்தது நான் பாத்திருக்கேன். யோ 304, கைய காட்டியா? பாத்தியா, இவங்க எல்லாரும் கையிலும் அதே மோதிரம் இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே உன் மாமா தானா? அம்மா சிஐடி சிங்காரி, பாண்டி பசார் பிளாட்பாரத்தில் இதே மாதிரி மோதிரம் டசன் கணக்கா விற்கிறான். அவன் வாங்கி மாட்டிக்கிறான். இது இப்ப ஃபேஷன்மா. இத போய் சாட்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். போய் வீட்டுல போய் பால் குடி போ. போமா. என்ன ஆர்ஜே, போன்ல எல்லாம் கேட்டியாயா? குழந்தையா அது? ஏதோ கரெக்ட் ஆகி உள்ள போந்த மாதிரி. இப்ப அந்த குழந்தை நேரா வீட்டுக்கு வருது. உன் கையில அதே மோதிரம் இருக்கணும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ராதே ஏமாற்றாதே. டங்கலக்கா டங்கரலக்கா மோதிரமா கொண்டாடுற மோதிரம். ஏமா, இது என்ன ஜெயில நினைச்சியா இல்ல உன் மாமியாரோட நினைச்சியாமா? அழுதுகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் வந்ததுல இருந்து. என்ன சாப்பிடலையாமா? பசிக்கலையா? பெரிய கோடீஸ்வரன் பொண்ணு, பாலும் பழம் சாப்பிட்டாலும் இந்த சோறு இறங்கலையாக்க. ஏமா, புருஷன் முன்னாடி சேர்ந்து கொலை பண்ணீங்களா? பத்திரியா ஜெயில ஜோர் தான் போடுவாங்கன்னு. சாப்பிடாம செத்தைனா என் சீட்டு தான் கிளியா. அடம் பிடிச்சைனா தனி அறையில போட்டு பட்டையை கலட்டிடுவேன். டேய், ஒழுங்கா சாப்பிடறா, உன்னால நாங்க அடி வாங்கி சாவணும். உன் பொண்டாட்டி எழுதுற தாலியாவது நினைக்கட்டியா? அதுக்காக சாப்பிடு, இல்லன்னா கஷ்டப்படணும். அடம் பிடிக்காதம்மா, ஜெயிலியாவது நீ உயிரோடு இருக்கிறேன்னு உன் குழந்தை நினைச்சிட்டு இருக்குது. சாப்பிடுமா. சாப்பிடுமா. எனக்கு ஒரு வாய். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி? நீ வேற சுமாரு. எங்க போடுற? நெல்லு லட்சுமி, முடிச்சிருவேன். முடிச்சுக்கலாம் அம்மாவை.
அந்த பாவிங்க அழிஞ்சாலும் அழிவாங்களே தவிர கடவுள் நமக்கு கொடுத்த செல்வம் நம்ம தேவிக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலையும் அழிவே கிடையாது. இதெல்லாம் வெறும் கனவு. அந்த கனவு நனவா கூடாதுன்னு தான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெயில இருக்கிற எங்க அப்பா அம்மா என்னையே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தானே எனக்கு புரியுச்சு. அவங்கள எப்பயாவது வெளியே கொண்டு வந்து பாக்குறேன், ஒரு தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு கடைசியா ஒரு வழி வச்சிருக்கேன். தேவி, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனில 5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு, இந்த பர்னிச்சர் கம்பெனில 3 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு, இந்த ஸ்டீல் கம்பெனில 2 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஃபேக்டரி கணக்கு எஸ்டேட் கணக்கு இன்னும் வரலமா. ஆக மொத்தம் இந்த மாசம் கூட்டி கழிச்சு பார்த்தா 30 லட்சம் ரூபாய் வருமா? 30 லட்சமா? எல்லா கம்பெனியும் லாபம் வரது காரணமே உன்னோட கைராசி தான். முதலாளி பேராசி விட தொழிலாளி கைராசி தான் முக்கியம். உங்களோட உழைப்பு தான் லாபத்துக்கே காரணம். நீங்க மனசு வச்சா நான் லாபத்தையும் காட்டலாம், நஷ்டத்தையும் காட்டலாம். கோயிலே, என்னமா மேட்டர்கள் கூல் ட்ரிங்க் கொண்டு வா. சரிம்மா. நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க, கணேசன் கூப்பிடுறேன், நான் வரேன். தம்சப் இந்த தாகத்தை தீக்கும், அந்த தாகத்தை தீக்கணும்னா நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. மாசம் 30 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற மேனேஜருக்கு என்ன எப்படி மாசமாக்குறதுன்னு புரியலையாக்கும். நீங்க இந்த ஆர்ஜியோட ஒய்ஃப் தானே? அப்படின்னு அவ சொல்லிட்டு தெரியுதா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் கன்னி பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு கட்டழகம் கிடைச்சா. என் மேல இவ்வளவு ஆசை நீங்க வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கனியையும் கண்ணியையும் ராத்திரியில தான் சொல்லிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு நீங்க அப்ப நான் வரேங்க. ஸ்வீட் கேர்ள். இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இனிமே ஆர்த்தியை கை கழுவிட்டு இவனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதா? அந்த மேனேஜரை நம்பி இந்த கான்ட்ராக்ட் காரனை கை விட்டுறாத. எனக்கு தெரியும். எதுக்கு அந்த ஆள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். பாப்பா சீக்கிரம் சீக்கிரமா போ. சீக்கிரம். சும்மா வா, காட்டி குடுறாத. பஸ்ல போறோமா ரயில்ல போறோமா? நீங்க கொலை பண்ணீங்களா, கூத்தாட்டீங்க, அவங்க 2 பேரும் வந்து படிக்கலாம். எனக்குத்தான் பிராந்தி அடிச்சா செத்தவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. உனக்கு எப்படி தெரியும் பிராந்தி அடிச்சா? அப்ப நான் மன பிராந்தி. எங்க என் உண்மையான கண்ணு 2, என் கண்ணாடி 2, மொத்தம் 4 கண்ணால பார்த்தங்க. அந்த பொம்பளைக்கு கால் இல்ல, அந்த ஆம்பளைக்கு அவனுக்கு கால் இல்ல. நம்பவே மாட்டேங்கிறீங்களே, நீங்களே வாங்க. ஐயோ, அப்ப அதை ஒரு கை பார்க்கலாம். களவாணித்தனமா பண்றீங்க. அடிச்ச தண்ணி எல்லாம் இறங்கிருச்சு. மேல போலாம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. பயப்படு. நானும் வரேங்க. பேய் அடிச்சு 5 நிமிஷத்துல செத்துருவேன்.
ஆமாங்க வாயில மூக்குல அங்க இங்க ரத்தம் கட்டி செத்துருவீங்க. ரத்தம் கட்டி சாவரனா இல்ல ரத்தம் குடிச்சு வாழனா பாருங்க. ஐயோ இவனை விட்டு நம்ம போல நின்றா நம்மள விட்டு இவ போயிருவ போல இருக்கு. தங்கு இன்னைக்கு ஊதலாமா நாளைக்கு ஊதலாமா பாக்கலாமா? வா. பொம்பளை பேய் மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்களா, முதல்ல படிக்கட்டுல இருந்தது, அப்புறம் கட்டிலுக்கு வந்தது, இப்ப காணோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அது அதையேதான்ப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்கியா? நாம இங்க இருக்க வேணாயா? வேற எங்கனா போயிடலாம். எங்க போனாலும் விடாது. ஆனா என்ன ஒண்ணு செய்யாதுப்பா. நான் கொலை பண்றதுக்கு வெறும் கத்தி தானே வாங்கி கொடுத்தேன். நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்தேன். என்னையும் ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதக்குன்னு குத்தமே. தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. உங்க ஆயி இனிமே கத்தி எடுத்து கொடுத்தேன், அடியை ஐடியா கொடுத்தேன்னு பெணாத்திக்கிட்டே இருந்தீங்க. அவங்க 2 பேரையும் அனுப்பின இடத்துக்கு உங்களை அனுப்பிச்சவே ஜாக்கிரதை. தேவி, இந்த கேசட் இந்த வீட்டுல இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. நாளைக்கு பத்திரமா கோர்ட்டு கொண்டு வருமா? பத்திரம். ஆமா முருகா, அப்பா அம்மா நல்லபடியா விழுதி ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா. அதுக்காக நானும் கணேசனும் தீ மிதிக்க போனோம். அது வரைக்கும் நீ இந்த கேசட்டை பத்திரமா பாத்துக்க முருகா. நான் வரட்டுமா? பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்தேன். என்னையும் ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதக்குன்னு குத்தமே. தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. நம்மளவே ஏமாத்தி இந்த குட்டி பிசாசு நாம பண்ண கொலைய வீடியோ எடுத்துட்டாளா? இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர்ந்தாத்தானே அவங்களுக்கு விடுதலை, நமக்கு தண்டனை. சேர விட மாட்டேன். இப்பவே இதை கொளுத்திடுறேன். எங்க டேப் எங்க? இருக்குது பாருங்களேன், நான் வச்சிருக்கேன். அந்த கேசட்டு யாருக்கிட்ட போயிருக்குங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி என் கைக்கு வரவழைப்பேங்கிறது எனக்கு தெரியும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சமர்ப்பித்துள்ள சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டு வித்வுட் ஃபியர் ஆர் பிரெஜுடிஸ் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. உஷாரா இருக்கணும். அவர் கேசட்டை புடிக்கிட்டு போறாரு.
ஐயா ஒரிஜினல் கேசட்டை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் கேசட்டை விடுறா. இந்த புடிச்சுக்கோ. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன்ஸ் 302, 306 பிரகாரம் குற்றம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன், லக்ஷ்மி இவர்களை இல்லவே இல்ல. இந்த கொலையை சொன்னது எங்க அப்பா அம்மா இல்ல, எங்க மாமா தான். ஏனம்னா இந்த கேசட்டை போட்டு பாருங்க. யுவர் ஆனர், குழந்தை கேசட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால இந்த குழந்தையை விசாரிக்க எனக்கு அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர எதுவும் இல்லை. நான் எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், எல்லாத்துலயும் இது என்ன சொல்றீங்க? என்னடா வம்பா இருக்குது? யுவர் ஆனர், இந்த குழந்தைக்கு நிறைய சினிமா படம் பார்க்கிற பழக்கம் உண்டுன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தேவைதானா? எஸ் யுவர் ஆனர், நிறைய சினிமா படம் பார்க்கறதுனால இந்த குழந்தையுடைய பிஞ்சு நெஞ்சில நஞ்சு கலந்து இருக்குது. அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கக்க போகுது. I see. You got a point there. தொடர்ந்து கேளுங்க. ஏமா, உன் பேர் என்ன? இப்பதான் 3 தடவை ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கூப்பிட்டாங்க. காது என்ன செவிடா? தூக்க சைஸ்ல இருந்தாலும் நல்ல வக்கனையா பேசுறியே. ஏமா ஸ்ரீலேகா? என் பேர் ஸ்ரீலேகா இல்ல, ஸ்ரீதேவி. காதுதான் செவிடு நினைச்சேன், மறுபடியும் உண்டா? அது போட்டோம். என்ன இது? கேசட். இது கூட தெரியாது? தெரியும். இது எப்படி உனக்கு கிடைச்சது? கடையில இருந்து வாங்க. அதுவும் தெரியும். உன் கைக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அதுவா இல்ல, நானா இருக்கேன். இதுல என்ன இருக்குது? டேப் இருக்குதுன்னு சொல்லாத. இதுல என்ன பதிவு செஞ்சிருக்குதுன்னு கோர்ட்டுக்கு சொல்லு. எங்க மாமா, குயிலு, சால்ரா அவங்க 3 பேரும் எப்படி கொலை செஞ்சாங்கன்னு வாயால சொன்னதை இந்த வீடியோல எடுத்துருக்கேன். பொய், பச்சை பொய், பகிரங்க பொய், இமாலய பொய்.
ஒரு சின்ன பொண்ணு வீடியோ கேமராவில படம் எடுத்து பதிவு செஞ்சிருக்குன்னா அதை நம்பவே முடியல. இந்த பொண்ணு நம்ம காதுல பூ சுத்தல, மலர் வளையத்தைய மாட்ட பாக்குது. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு, அதுவும் நம்ம நாட்டு பொண்ணு, இதுக்கு இவ்வளவு திறமை இருக்குதா? எனக்கு சிரிப்பு வருது, ஆனால் சிரிக்க முடியல. ஏன் சார், நம்ம நாட்டு பொண்ணுங்களா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? ஆமா சார், 3 வயசு பொண்ணு ஜப்பான்ல கார் ஓடுனா நம்புவீங்க. 4 வயசு பொண்ணு ரஷ்யால நாளெல்லாம் கடல்ல நீச்சல் அடிக்குதா கை தட்டுவீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த ஒரு 5 வயசு பொண்ணு அமெரிக்கால சொல்லிச்சுன்னா ஆன வாய் பொண்ணு பாப்பீங்க. ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க எது செஞ்சாலும் ஏன் சார் கேவலமா நினைக்கிறீங்க? இந்தியாவை அன்னைக்காண்டதும் ஒரு பொம்பளை சார், தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆள்றதும் ஒரு பொம்பளை தான் சார். யுவர் ஆனர், இந்த சாட்சி என்ன போட்டு குழப்புது. குழப்பத்துக்கு என்ன நீங்க குட்டையா? அனாவசிய பேச்சு வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேசட்ல என்ன இருக்கு? உங்க கேள்விக்கு பதில் இந்த கேசட்ல இருக்கு, போட்டு பாருங்க தெரியும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ஐயோ, கேசட் மாடி போச்சு. ஏன் இந்த வக்கீல் தான் மாத்திட்டாருன்னு சொல்ல. தபா, இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க காட்டாம, இது ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இல்ல, கோர்ட். எனக்கே சில சமயம் பயமா இருக்குது. அப்ப என்ன சொன்னேன்? அமெரிக்க பொண்ணு செஞ்சா ஆச்சரியப்படுறோம், பாரிஸ் பொண்ணு செஞ்சா பாராட்டுறோம், ரஷ்ய பொண்ணு செஞ்சா குஷி ஆயிடுறோம்னு சொன்னேன்ல. இப்பவாவது புரியுதா? நம்ம நாட்டு பொண்ணுங்களுக்கு பாண்டி ஆட தெரியும், தாயக்கட்ட உருட்ட தெரியும், வாய் வலிக்கு அரட்டடிக்க தெரியும், பவரு முட்டை திங்க தெரியும். உண்மையை சொன்னா எரியுது இல்ல? ஏன் அழுவுற? என்னாச்சு? குழந்தை அழுதுங்க. உட்வாட்ஸ் கிரேப் வாட்டர் கொடுக்க சொல்லு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அதைத்தான் கொடுத்தாங்க. எங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி அதைத்தான் கொடுத்தாங்க. நான்சென்ஸ். ஐ அம் வெரி சாரி யுவர் ஆனர். இல்லையா சாவடிக்க பாக்குறேன், உன்னை விஷ வச்சு கொல்றேன் பாரு. வா வா, இந்த குடி 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 குடி. ஐயோ, இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை. ஐயோ, என்ன ஒன்றும் செஞ்சாச்சுங்க. அவனுக்கு சாவுக்கு அப்புறம் பாலு, எனக்கு பாலுக்கு அப்புறம் சாவா? குடுறேன், நானே குடுறேன். குழந்தை கொண்டு வந்த இந்த கேசட் குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமையும் என்று நினைத்தோம். துரதிருஷ்டவசமாக அப்படி அமையவில்லை. ஆகவே இந்த கோர்ட் அந்த சாட்சியத்தை நிராகரித்து விட்டு தீர்ப்பை வழங்குகிறது. குற்றவாளிகளான தியாகராஜன், லட்சுமி ஆகிய இருவரையும் செக்ஷன் என்னை காப்பாத்திட்ட. நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்த, என்னைய ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்களை சதக் சதக்குன்னு குத்தனேன். தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களா? இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு குழந்தையின் அசாத்தியமான சாமர்த்தியத்தாலும் தெய்வ அருளாலும் ஆர்ஜி எனப்படும் ஆர் கணேஷ் என்பவரும் குயிலி என்பவரும் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழக்கு தனியாக நடைபெறும். அதுவரை
இவர்கள் இருவரையும் சிறையில் வைக்குமாறு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. நிரபராதிகளான தியாகராஜனையும் லட்சுமியையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.